பாக்குற எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க எந்த வெப்சைட் போனாலும் டார்க் தீம், லைட் தீம்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்கும். டிஃபால்ட்டா லைட் மோட்ல தான் இருக்கும். நீங்க எப்போ டார்க் தீம கிளிக் பண்றீங்களோ, மொத்த பேஜும் உங்களுக்கு டார்க்கா மாறிடும். சோ நீங்க அந்த பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, அந்த டேப க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாலும் சரி, அதே டார்க் மோட் தான் இருக்கும். இத எப்படி பிரவுசர் ஞாபகம் வச்சுக்குதுன்னு தெரியுமா? சோ இந்த இடத்துல தான் லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நார்மலா டார்க் மோட், லைட் மோட் மட்டும் இல்ல. நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு போஸ்ட் நீங்க வந்து சேவ் பண்றீங்க, ஏதோ ஒரு புக் படிக்கிறீங்க, அந்த பேஜ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பண்ணும். ஓகேவா? சோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட் ஐட்டம். அதாவது ஒரு கீ பேர போட்டு நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக்ங்கிற என்ன நீங்க ஒரு வெப் டெவலப்பரா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தீம்ங்கிறத பேர் போட்டு நீங்க வந்து அது டார்க்கா இல்ல லைட்டான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்ற மாதிரி. இந்த மாதிரி ஓகேவா? 2வதா பாத்தீங்கன்னா ரிமூவ் ஐட்டம். நீங்க உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். அந்த கீயை மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகே. 3வதா பாத்தீங்கன்னா கெட் ஐட்டம். இதுதான் நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் அந்த டேட்டாவை கெட் பண்ணி கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டிஷன் போடுவோம். அதை நான் இப்போ கோட்ல காட்டுறேன். ஓகேவா? 4வதா பாத்தீங்கன்னா கிளியர். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மொத்த லோக்கல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவா? சோ லோக்கல் ஸ்டோரேஜ் அது எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க உங்க பேஜை ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்பெக்ட் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு லெஃப்ட்ல இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு மேஜரா சேவ் பண்ற ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் வந்து உங்களுக்கு எம்பி அவைலபிள். 5 நினைக்கிறேன். 5ஓ இல்ல வந்து சம்திங் அந்த எம்பி தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க மொத்தத்தையும் சேவ் பண்ண முடியாது. ஓகே. சோ இப்போ கோட் காட்டுறேன் பாருங்க. சிம்பிளா ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கு. நீங்க இந்த பேஜ் லோட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல அந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல கெட் ஐட்டம் எடுக்கிறேன். இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் எம்டியா தான் இருக்கும். எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப இது அன்டிஃபைன் இந்த கண்டிஷன் நடக்காது. எப்போ யூசர் பட்டன் கிளிக் பண்றாரோ அப்ப அந்த டாகிள்ங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகி இங்கேயும் பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் அன்டிஃபைன் தான். ஏன்னா இன்னும் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல எந்த டேட்டாவும் இல்ல. தீம்ங்கிறது இல்ல இல்லையா? சோ எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்ல போயிட்டு என்ன பண்ணும்னா அது வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து டார்க்கா மாத்தி விட்டுரும். ஓகே. டார்க்கா மாத்தி நம்ம செட் ஐட்டம் மாத்தி விட்டுரும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இஃப் கண்டிஷனுக்கு டார்க்ங்கிற அந்த கெட் ஐட்டம் நமக்கு கிடைச்சிரும். தீம்ங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது மாறிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இதை நீங்க இன்னும் அட்வான்ஸா கொண்டு போகணும் அப்படின்னா கிளாஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்களால இதை இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல கொண்டு போக முடியும். ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கோட் பார்த்தீங்கன்னா என்னோட பயோல லேர்ன் டுகெதர் சேனல்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான ப்ரோகிராமிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க.